இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி அலுவலகத்துக்கு ஏற்கனவே இருக்கும் கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தும் கூட்டம் கீழக்கரை திருமண மஹாலில் நடந்தது. ராமநாதபுரம் திமுக எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் மக்களிடம் பேசினார். அப்போது மக்களும் பல அமைப்புகளை சேர்ந்தவர்களும் திமுக ஆட்சிக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுக்களை வைத்தனர். திமுக ஆட்சி வந்ததிலிருந்து கீழக்கரை நகருக்கு எந்த திட்டங்களும் வரவில்லை, அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று பலரும் சாடினர். மக்களிடம் கருத்து கேட்ட பிறகு அங்கிருந்து எம்எல்ஏ சென்று விட்டார். மறுகணமே திமுக அரசுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்கிய ஆர்வலர்களை திமுகவினர் கடுமையாக தாக்க ஆரம்பித்தனர். குறிப்பாக கீழக்கரை நகர்மன்ற துணைத் தலைவரும் திமுக பொதுக்குழு உறுப்பினருமான ஹமீது சுல்தான், நகர இளைஞர் அணி அமைப்பாளர் பயாஸ், துணை அமைப்பாளர் சுபியானையும் கவுன்சிலர் மீரா அலி உள்ளிட்டோர் சேர்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கினர். இதனால் அங்கு பதற்றம் தொற்றியது. பின்னர் போலீசார் வந்து நிலைமையை சரி செய்தனர். இதற்கிடையே போலீசார் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்காமல் திமுக புள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டனர் என்று அடிப்பட்ட ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர். தங்களை தாக்கிய திமுக நிர்வாகிகள் மற்றும் குண்டர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்.